வணக்கம் நண்பர்களே. ஜாதக சாஃப்ட்வேர் கேட்டு கால் பண்ணுறீங்க. நம்ம சேனலில் வரக்கூடிய வீடியோஸை பார்த்துட்டு திருக்கணித சாஃப்ட்வேர் வேணும், வாக்கியம், கேபி அந்த மாதிரி சொல்லிட்டு அவங்கவுங்க ரெக்குயர்மெண்ட்டை பேஸ் பண்ணி கால் பண்ணுறீங்க. தேங்க்யூ. பட் இந்த திருக்கணிதம் சாஃப்ட்வேர் நீங்கள் வீடியோவில் பார்த்து வாங்குகிற சாஃப்ட்வேரில் நிறைய பேருக்கு வர டவுட் என்னென்னா, இது லைஃப் டைமா இல்லை இயர்லி பணம் கட்டணுமா அப்படின்ட்டு கேட்குறீங்க. நான் மறுபடியும் சொல்கிறேன், இது லைஃப் டைம் தான். பட் இதில் 2 வெர்ஷன் இருக்குது. ஒன்று நீங்கள் நெட்டு கனெக்ட் பண்ணால் மட்டும் ஓப்பன் ஆகுற மாதிரி ஒரு வெர்ஷன் இருக்குது. அது எப்படி இருக்குன்றதை நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஓகேங்களா? தமிழ் ஆஸ்ட்ரோ அப்படின்ற ஐக்கானோட அது இருக்கும். அதுதான் உங்களுக்கு நான் வீடியோவில் போஸ்ட் பண்ணியிருப்பேன். அதை ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு ஃபுல் வியூ ஒரு டார்க் தீமாக இருக்கும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும். ஃபுல்லாகவே உங்களுக்கு தீம் எல்லாமே டார்க்காக இருக்கும். இதில் ஜாமக்கோளாக இருக்கட்டும், ஜாதகம், ஜெம்ஸ், எண் கணிதம், பெயர் பட்டியல், பட்சி, கேபி இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் வருமானு சொல்லிட்டு கேட்குறீங்க. எல்லாமே வரும்ன்றது நம்மக்கிட்ட வாங்கினவங்களுக்கு தெரியும். இதுதான் உங்களுக்கு வியூ இப்படி தான் இருக்குது. ஓகேவா? ஆனால் இது நெட்டு இருந்தால் மட்டும்தான் ஓப்பன் ஆகும் இந்த வெர்ஷன். இது லுக் வைஸாக பார்க்குறப்ப நல்லா இருக்குது அப்படின்றதுனால இதை எல்லோரும் லைக் பண்ணுறீங்க. ஓகே, சரி. நெட்டு இல்லைன்னா ஓப்பன் ஆகுமா ஆகாதா ஆன்லைன் சாஃப்ட்வேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஓப்பன் ஆகாது. அது ஏன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பரை வச்சு தான் அது ரன் ஆகும். சரி, இப்போ நான் ஓப்பன் பண்ணியிருக்கிறது சேம் அதில் இருக்கிற ஆப்ஷன் எல்லாமே இதுலேயும் இருக்குது. பார்த்தீங்கனாலே தெரியும். பெயர் பட்டியல், தாம்பூல பிரசன்னம், ஜாதகம், பட்சி, டாரட்டு, கேபி அதில் என்னென்ன இருந்ததோ அதில் ஒரு ஆப்ஷன் கூட உங்களுக்கு மிஸ் ஆகாமல் எல்லாமே இதுலேயும் இருக்குது. இதில் உங்களுக்கு நீங்கள் நெட்டு இல்லைனாலும் நீங்கள் எப்போ வேணாலும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? பட்டு அதுக்கு இதுக்கு உள்ள ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா, இப்போ இந்த ஆஃப்லைன் சாஃப்ட்வேர் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் ஃப்யூச்சரில் நீங்கள் ஹார்ட் டிஸ்க்கு, மதர் போர்டு எல்லாமே போயிடுச்சு அப்படின்னா இந்த சாஃப்ட்வேர் உங்களுக்கு ரன் ஆகாது. ஸோ இது ஆஃப்லைனில் ரன் ஆகும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆனால் நீங்கள் நெட்டு இல்லாமலே இதை ஓப்பன் பண்ணலாம். இதில் இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா, உங்களுடைய ஜாதகருடைய டீட்டெயில் போடுவீங்க. எந்த ஜோதிட நிலையம், அட்ரஸ்ஸு, ஃபோன் நம்பர் அந்த மாதிரி டீட்டெயிலாம் நீங்கள் அப்பப்போ மாற்றிக்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஆஃப்லைன் சாஃப்ட்வேரை தான் நீங்கள் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை நான் ஒரு தடவை என்னுடைய ஷாப் டீட்டெயில், அதாவது ஷாப்போ இல்லை ஜோதிட நிலையமோ நான் வச்சுருக்கேன் அப்படின்னும் போது அதோடய டீட்டெயில் நான் ஒரு தடவை கொடுத்துட்டா போதும், நான் அப்பப்போலாம் மாற்ற மாட்டேன், அதனால் எனக்கு ஆன்லைன் வெர்ஷனே கொடுங்க அப்படின்னாலும் நீங்கள் ஆன்லைன் வெர்ஷன் வாங்கிக்கலாம். ரெண்டுத்துக்கும் உங்களுக்கு பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் எதுவும் கிடையாது. ரெண்டுமே ஒரே ப்ரைஸ் தான். நிறைய பேர் சொல்கிறீங்க, ஒரு சில பேர் பழைய கமெண்ட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேருடைய ப்ரைஸ் என்னன்றதே நீங்கள் டைரெக்டாக சொல்ல மாட்டீங்க அப்படின்னு கேட்டாங்க. ஆனால் நம்ம சேனல் பொறுத்த வரைக்கும் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் எதுவுமே மேக்ஸிமம் இருக்காது. நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் கமெண்ட்ஸில். சரி, அதோடைய ஒரிஜினல் ப்ரைஸ் நான் எவ்வளோக்கு சேல் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1500 ரூபா. அது நம்ம சேனல் பார்த்துட்டு கால் பண்ணுறவங்களுக்காக ஆஃபரில் தான் அந்த ப்ரைஸுக்கு நான் பண்ணித்தரேன். இது இல்லாமல் ரெகுலராக எனக்கு தனியாக என்னுடைய ப்ரைவேசி நம்பர், அதாவது ப்ரைவேட் நம்பர் கால் பண்ணுறவங்களுக்கு நான் 3000 ருபீஸ்க்கு அதை நான் சேல் பண்ணிகிட்ருக்கேன். நிறைய பேர் அதை புரிஞ்சுக்கோங்க. நான் உங்கள் சேனல் பார்த்தேன், எனக்கு இன்னும் ரேட்டு குறைச்சி தானே கொடுக்கணும் அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ என்ன கான்செப்ட்ன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு ஒர்க் பண்ணுங்கள். இப்போ நான் சும்மா ஒன்று எடிட் பண்ணி காட்டுற பாருங்க. இப்போ சும்மா நான் ஒரு அஸ்ட்ராலஜர் அப்படின்னு நான் சும்மா டைப் பண்ணுறேன். இதை நான் இங்கே என்ன பண்ணுறேன், இங்கே சேவ் பண்ணிடுறேன். இது நம்ம எப்போ வேணாலும் என்ன பண்ண முடியும்னா நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். இந்த அட்ரஸ்ன்ற ஆப்ஷனை நீங்கள் சாஃப்ட்வேரில் எப்போ வேணாலும் எடிட் பண்ணி ஒர்க் பண்ணிக்கலாம். இது உங்களுக்கு ஆஃப்லைன் வெர்ஷன், அதாவது ஹார்ட் டிஸ்க்கு, மதர் போர்டு பேஸ் பண்ணி ஒர்க் ஆகக்கூடிய சாஃப்ட்வேரில் நீங்கள் எப்போ வேணாலும் சேஞ்ச் பண்ணிக்க முடியும் அப்படின்றத நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ உங்கள் எதிர்க்கே நான் சும்மா அஸ்ட்ராலஜர் மட்டும்தான் கொடுத்தேன், வேறு எதுவும் நான் இதில் பண்ணவே இல்லை. அந்த அஸ்ட்ராலஜர்ன்றது எனக்கு சாஃப்ட்வேரில் மாறி வருதா இல்லையான்றதை இப்போ நீங்களே பார்த்தீங்கனாலே தெரிஞ்சுப்பீங்க. ஆல்ரெடி நான் ஆன்லைன் வெர்ஷனும் நான் ஓப்பன் பண்ணி தான் வச்சுருக்கேன். ஓகேங்களா? அதுவும் ரன்னிங்கில் தான் இருக்குது என் சிஸ்டமில். ஆஃப்லைன் வெர்ஷனும் ரன்னிங்கில் தான் இருக்குது. ஸோ ரெண்டுமே ரன் பண்ணிக்க முடியும். அதுக்காக நீங்கள் 2 சாஃப்ட்வேருமே எனக்கு கொடுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடைக்காது. ரெண்டுத்தில் நீங்களே தான் சூஸ் பண்ணிக்கணும் எது வேணும்னு சொல்லிட்டு. அதை பாருங்கள், இப்போ அஸ்ட்ராலஜர் அப்படின்றது எனக்கு சாஃப்ட்வேர்லேயே இங்கேயே மாறிடுச்சு பாருங்கள். பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த பிளானட்டரி ரொட்டேஷன் ஆகுது இல்லையா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாலே தெரியும். இது உங்களுக்கு இங்கேயே மாறி இருக்கும். நீங்கள் போயிட்டு ஜாதகம் நீங்கள் இங்கே மாற்றி செக் பண்ணும்போது நீங்கள் பிறப்பு இடம் தேர்வு செய்க அதெல்லாம் கொடுத்துட்டு செலக்ட் பிளேஸ் கொடுத்துட்டு 1ஆம் பக்கம் பார்க்க இல்லை 115 பக்கம் பார்க்கன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஜென்ரேட் ஆகி உங்களுக்கு லோட் ஆகி வந்துடும்.
இந்த பாருங்கள் அஸ்ட்ராலஜர் மட்டும் நான் கொடுத்தேன், அந்த டீட்டெயில் வந்துருச்சு. அப்போ நீங்கள் மொபைல் நம்பர், அட்ரஸ் இதெல்லாம் சேஞ்ச் பண்ணும்போது உங்களுக்கு டோட்டலாகவே எல்லாமே மாறிடும். இது நீங்கள் எப்போ வேணாலும் மாற்றிக்கலாம். இது ஆஃப்லைன் வெர்ஷன். மறுபடியும் சொல்கிறேன், ஆன்லைன் வெர்ஷனில் நீங்கள் ஒரு தடவை நீங்கள் சாஃப்ட்வேர் ரெஜிஸ்டர் பண்ணும்போது என்ன கொடுக்குறீங்களோ அந்த டீட்டெயில் அப்படியே தான் இருக்கும். நம்ம அதை மாற்ற முடியாது. அதனால் வந்து நீங்கள் வாங்கிறதுக்கு முன்னாடி இந்த சாஃப்ட்வேர் வந்து ஆஃப்லைனா ஆன்லைனான்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன மாதிரி அந்த டீலர்கிட்ட வந்து நீங்கள் கேட்டு வாங்கிக்கிறது நல்லது. நான் இந்த வீடியோவை ஏன் இப்போ போஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னாலும் பார்த்தீங்கன்னா, ஒரு 2-3 கஸ்டமர் வந்து இந்த மாதிரி ரொம்ப வருத்தப்பட்டாங்க. நீங்கள் வாங்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் கரெக்டாக சேல் பண்ணுறீங்கன்ற பட்சத்தில் அதை பற்றி நீங்கள் எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும் இல்லையா அப்படின்னு கேட்டதுனால, சரி ஃப்யூச்சரில் இந்த தவறு வரக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த வீடியோவை நான் முக்கியமாக போஸ்ட் பண்ணுறேன். இது இல்லாமல் நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் சிஸ்டமில் டேட் அண்ட் டைம் ஃபார்மேட் வந்து ராங்காக வந்து ஓடிக்கிட்டு இருக்கு, தப்பாக ஓடிட்டு இருந்தாலும் சாஃப்ட்வேரில் வந்து எரர் வரும். அதுக்குன்னே தனியாகவே வீடியோ இருக்குது. ஸோ சாஃப்ட்வேர் வாங்கும் போதும் சரி, வாங்கினதுக்கு அப்புறமும் சரி, இல்லை நீங்கள் ஃப்யூச்சரில் ஓஎஸ் போட்டாலுமே சரி, அதுக்கு ரிலேட்டடாக வரக்கூடிய டவுட்ஸ் எல்லாத்துக்குமே நம்ம சேனலில் வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல்.